சேனல் 5 சினிமா வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு பேரன்பும் பெருங்கோபமும் அப்படின்ற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை சிவபிரகாஷ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் தங்கர் பச்சான் அவர்களோட பையன் விஜித் பச்சான் தான் இந்த படத்துல கதை நாயகனா நடிச்சிருக்காங்க. கதை நாயகியா ஷாலி அப்படின்றவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி, ஆணவ கொலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உண்மை சம்பவங்களை மையமா வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. படத்தோட ஒன்லைன் கேட்டவனே தெரிஞ்சிருக்கும் படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே கதை நாயகன் விஜித் பச்சான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாரு. அவர் மேல இந்த குழந்தை கடத்தல் அப்படின்ற ஒரு கேஸை போட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவர் போலீஸ் கிட்ட நிறைய கதைகள் சொல்றாரு. அதுக்கப்புறமா போலீஸ் இவர் யாரு அப்படின்ற விஷயத்த அவரோட ஊர்ல போயிட்டு நிறைய இடத்துல இவரோட டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதுல தான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஜாதின்ற விஷயம் இப்போ வரைக்குமே அழியாம இருக்கு அப்படின்றத டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரொம்பவே அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஜாதி பெருசா சாமி பெருசா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க படம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கே தோணும். ஏன்னா அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்லேயே அவர் கேட்டிருப்பாரு. ஏன்னா பாதி கடவுள்கள் ஜாதியினால படுகொலை செய்யப்பட்ட நிறைய பேர் தான் கடவுளாவே வழிபட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அம்மன் வேற ஜாதியை சேர்ந்த ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி அவங்கள படுகொலை செஞ்சு அதுக்கப்புறமா தான் அவங்கள கடவுளா அம்மனா வழிபட்டு இருக்காங்க. அந்த சாமி பத்தின வரலாறுமே படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விஜித் பச்சானோட ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்ச ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஊர்ல யாரு வேற ஜாதியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணாலுமே அவங்களை ஆணவ கொலை பண்ணிடுவாங்க. அது தப்புன்னு அந்த ஊர்ல இருக்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் விஜித் பச்சான் மட்டும் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கொலை பண்றதே ரொம்பவே சாதாரணமா பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமா அதை கௌரவ கொலை அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் பண்ணிட்டுமே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்த கதை நாயகன் விஜித் பச்சான் வேற ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த ஊர் மக்கள் எப்படி அவங்களை ஏத்துக்கிறாங்க, இல்ல அந்த ஜாதியை விட்டு வெளியே வராங்களா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே செகண்ட் ஆஃப்ல காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதி அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்குமே அழியாத ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எங்க போனாலுமே இந்த ஜாதின்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆணவ கொலை அப்படின்றதையுமே நம்ம நிறையவே நியூஸ்ல பார்த்திருப்போம். இந்த படத்துல காமிச்ச நிறைய ஆணவ கொலைகளா இருக்கட்டும், அந்த அம்மனோட வரலாறா இருக்கட்டும், இப்படி எல்லாமே இந்த படத்துல ஒரு உண்மை சம்பவமா. ஸோ இப்படி இந்த படத்துல காமிச்ச எல்லா விஷயங்களுமே உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி டைரக்டருமே சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்தையுமே ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஜாதின்ற விஷயம் நம்ம ரத்தத்துல கிடையாது, நம்ம வளர்ற இடத்துல தான் இருக்கு அப்படின்றத படத்தோட எண்ட்ல ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எண்ட்ல ஒரு ட்விஸ்ட்டுமே செம்மையா வச்சிருப்பாங்க. ஸோ யாருமே அந்த ட்விஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி கமர்ஷியலான படங்கள் எடுத்துட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யார் மனசும் கஷ்டப்படாம ரொம்பவே அழகா இப்போ என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை டைரக்டர் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம விஜித் பச்சான் அப்படின்னு பாக்குறப்போ அவரோட கேரக்டருமே ரொம்ப அழகா பிளே பண்ணியிருப்பாரு. ஒரு கிராமத்து பையன் அப்படின்றப்போ அவரோட அந்த சின்ன வயசு லுக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரொம்ப வயசான ஒரு லுக்கா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ஹேண்டில் பண்ணி அந்த படத்துல ரொம்ப அமைதியா ரொம்பவே அழகா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோயினோட ரோலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேஸ்டிங் வைஸ் டைரக்டர் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்தோட கதையிலுமே எங்கேயுமே ஒருத்தவங்க என்னடா இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வைக்காத அளவுக்கு ரொம்ப அழகா எங்கேயும் லேக் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கொண்டு போயிருக்காங்க. ஸோ மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வரக்கூடிய ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னுமே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி படம் மோஸ்ட்லி நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. முன்னாடி காலங்களில் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே கமர்ஷியல் விரும்புறதுனால இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருந்துமே இப்படி ஒரு படத்தை ரொம்ப அழகா இப்படி நடந்துட்டு இருக்கு இப்போவும் அப்படின்ற அந்த உண்மையை எடுத்து சொல்ற மாதிரி டைரக்டர் படம் எடுத்திருக்காரு. ஸோ இதில் நடித்த எல்லாருமே ரொம்பவே அந்த கேரக்டருக்கு ஒத்து போகிற மாதிரி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னுமே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் போய் நீங்கள் பாருங்கள். ஏன்னா தேட்டரில் நான் பார்க்குறப்போ இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.